IIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. தாவேக ஆட்சி அமைத்த பிறகு முதல் முறையாக முதல்வர் விஜய் திருச்சி செல்வதை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு செல்லும் விஜய் தன்னை வெற்றி பெறச் செய்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தூய வளனார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 5000 பேர் பங்கேற்கும் வகையில் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். ஒரு வார்த்தை கூறியிருந்தால் விஜய் துணை முதல்வர் பதவியை கொடுத்திருப்பார் என தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எந்த பேரத்துக்கும் சோபா செட்டுக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக என கூறினார். ஒரு பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்கு என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா துறந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசு குறித்து தாம் தெரிவித்த குறைகளை மு.க. ஸ்டாலினே பெரிய மனதுடன் எடுத்துக்கொண்டதாக கூறினார். பாலியல் வன்கொடுமைக்கும் சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்றுதான் நான் இன்னைக்கு பேசினேன். ஸ்டாலின் அவர்களை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுறாங்க, ஒரு முதலமைச்சரை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுறாங்க, ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டே இந்த அவரவைய பேசுறாங்க அப்படிங்கிறீங்களே. அப்ப இந்த நாட்டில் உண்மையை சொல்லக்கூடாதா? உள் மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது. அதிமுகவுக்கே இன்று ஐசியூவில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் சினிமா பாடலையும் மேற்கோள் காட்டி விமர்சித்துள்ளார். அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேக மூலமாக வந்திருக்கிறது. அதனால நம்ம தான் ஏதோ கெத்து, இதுதான் உண்மை, இதான் நிலைன்னு யாரும் நினைக்காது. அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிந்து விடுவே மனிதான். அதனால அன்னைக்கு பவர்ல இருந்தப்போ 2011 தெரியல, 100 ஆண்டு காலம் இந்த கட்சி அழிக்க முடியாது, இனிமேல் இறங்கு முகம்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவங்க இல்ல, இருந்திருந்தா இன்னைக்கு இதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துருவாங்க. யாரு கட்சி ஐசியூனாரோ அண்ணன் எடப்பாடியார் அவர் திருவாய்க்கு சொல்றேன், அவர் வார்த்தையை அவர் கட்சிக்கே உரித்தாக போகிறது, அவர் கட்சிக்கு இது உரித்தாக போகிறது. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்க முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாலேயே பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் கூறினார். விளையாட்டுத்துறை கல்வித்துறைக்கு சமமாக உயர்த்தணும்னு தனிப்பட்ட முறையில் என்னோட சில உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் இல்ல. ஆனா இன்னைக்கு 15-16 வயசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்கிட்ட கூட இன்னைக்கு ட்ரக்ஸ் கல்ச்சர் உருவாகி இருக்கு. திருவண்ணாமலை அருகே கல்குவாரி பணியாளரை மிரட்டும் துணியில் பேசிய வீடியோ வைரலாகிய நிலையில் தவிக எம்எல்ஏ அபிஷேக் விளக்கம் அளித்துள்ளார்.
போலூர் எம்எல்ஏ அபிஷேக் தமது தொகுதிக்குட்பட்ட ஆர் குன்னத்தூர் கிராம கல்குவாரியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு பணியில் இருந்தவர்களை மிரட்டும் தொனியில் அபிஷேக் பேசியதாக விமர்சனம் எழுந்தது. இதைத் தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர்கள் தொழிலாளர்கள் அல்ல, குவாரியை நடத்துபவர்கள் என்றும் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த காட்சியை தேவைக்கேற்ப திருத்தி சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளனர் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் எதுக்கு அவங்க கிட்ட அப்படி பேசுகிறோன்னா, அவங்க யாரும் தொழிலாளிகள் கிடையாது, அவங்க எல்லாமே அவங்க தான் அந்த குவாரியை ரன் பண்ணுறவங்க. அந்த பையன், அந்த கன்சர்ன் பையன், அந்த தம்பி தான் வந்து டெட்டனேட்டரை யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு, எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு அந்த பையன் வாயிலேயே சொல்லியிருக்காப்ப. அதுவும் அவங்க ஆர்டர் காப்பி மூலமாக நீங்கள் உங்களோட நாம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீ படிப்பா அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ தெளிவாக பேசின பையன், ட்ரிப் ஷீட் போடுற பையன், லெட்ஜர் மெயின்டைன் பண்ணால் வண்டி அனுப்புகிற பையன், எனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லவே தான் நான் சொன்னேன். யாரையும் நாங்கள் தரைக்குறைவாக நடத்தணும்னு அவசியம் இல்லை. தாவேக்காவை இன்னொரு திராவிட இயக்கமாகவே தாம் பார்ப்பதாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் அண்ணா கொள்கைகளை விஜய் பேசுவதாக தெரிவித்துள்ளார். ஒரு திராவிட இயக்கமாக தான் நான் பார்க்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் பெரியாரை பற்றியும் பேசுகிறாரு, அண்ணா பற்றியும் பேசுகிறாரு, பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை பற்றி பேசியிருக்கிறாரு. சமூக நீதியின் அடிப்படையில், சமத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி நடக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க, மற்ற அந்த இயக்க நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தாவேகா வந்து ஒரு திராவிட இயக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு திராவிட இயக்கமாக தான் நான் பார்க்குறேன். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மதவாத இயக்கம் வர்றதை விட இன்னொரு திராவிட இயக்கம் வந்தது நல்லதுன்னு நான் பார்க்குறேன். நான் முதல்வர் விஜயை அவரது கட்சியினர் எம்ஜிஆராக கொண்டாடி வரும் நிலையில் அவரோ தான் ஒரு கருணாநிதி என்பதை நிரூபித்து வருவதாக பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துள்ள தவைக்கவினர் திமுக ஆட்சியை அப்படியே தொடர்ந்து வருகின்றனரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். காவி உடையுடன் இந்து மத அடையாளங்களுடன் இருந்த திருவள்ளுவரை வெள்ளை உடைக்கு மாற்றியதே முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் என கூறிய வானதி சீனிவாசன், எம்ஜிஆராக கொண்டாடப்பட்டு வரும் ஜோசப் விஜய் தான் ஒரு கருணாநிதி என்பதை ஒவ்வொரு செயலிலும் நிரூபித்து வருவதாக கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் தனியார் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் கார்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஆலை உள்ளது. இந்த ஆலையின் பின்புறம் கழிவுப் பொருட்கள் வைத்திருந்த பகுதியில் திடீரென தீப்பிடித்து உற்பத்தி பகுதிக்கு பரவியதில் கரும் புகை எழுந்தது. தகவல் அறிந்த இருங்காட்டுக்கோட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீப்பிடித்ததும் தொழிலாளர்கள் உடனே ஆலையிலிருந்து வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து மக்கள் சென்னைக்கு படையெடுக்கும் நிலையில் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புகின்றனர். இதனால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்லும் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. நாகர்கோவிலிருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலில் பயணிகள் முண்டியடித்து ஏறினர். கோடை விடுமுறை முடிவடைந்து வெளியூர் சென்றவர்கள் ஒரே நேரத்தில் திரும்புவதால் தமிழகத்தின் பிற நகரங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் சென்னை திரும்புவதற்கான விமான கட்டணம் மும்மடங்கு உயர்ந்துள்ளது. மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, சேலம், திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் அனைத்து விமானங்களிலும் 3 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மதுரை சென்னை விமானத்தில் சாதாரண நாளில் 5800 ரூபாய் கட்டணமும் இப்போது 17,303 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. தூத்துக்குடி சென்னை சாதாரண நாளில் 6,623 ரூபாயாக உள்ள விமான கட்டணம் 3 மடங்கு உயர்ந்து 17,272 உயர்ந்துள்ளது. திருச்சி சென்னை இடையே 4,529 ரூபாயாக இருந்த கட்டணம் இப்போது 14,404 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து மீட்டு தாயகத்துக்கு கொண்டு வந்திருப்பது குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சோழ பேரரசின் செழுமையான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் எண்ணி மிகுந்த பெருமை கொள்வதாக தெரிவித்தார். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டிருப்பது உலகெங்கும் உள்ள தமிழ் சமூகத்தினர் உவகை அளித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். விலை மதிப்பற்ற நமது பாரம்பரிய செல்வங்களை பாதுகாப்பதில் தங்கள் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே தமிழ்நாட்டின் ஆனைமங்கலத்து செப்பேடுகள் மீட்டு வரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சிபிஎஸ்இ மதிப்பீட்டு முறை குறித்து கேள்வி எழுப்பிய மாணவர்களை தேச விரோதிகள் என்றும் முத்திரை குத்துவதா என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வினவியுள்ளார். இதுகுறித்து மாணவர்களுடன் உரையாடிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் ராகுல் வெளியிட்டுள்ள பதிவில் முறைகேடு குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு தான் துணை நிற்பதாகவும் மாணவர்களிடம் ராகுல் காந்தி உறுதியளித்தார். திருவள்ளுவரும் ஒரு சனாதனவாதிதான் என தமிழ்நாட்டு பொறுப்பு ஆளுநர் RV அர்லேக்கர் கூறியது பேசுபொருளாகியுள்ளது. கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் விழாவில் உரையாற்றிய அவர், திருக்குறளை படித்தால் திருவள்ளுவர் எத்தகைய மாமனிதர் என்பதை நம்மால் உணர முடியும் என கூறினார். சனாதனத்துக்கு ஆதியும் அந்தமும் இல்லை என கூறிய அவர், திருவள்ளுவரின் சிந்தனைகள் மற்றும் போதனைகளுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாததால் திருவள்ளுவரும் சனாதனிதான் என தெரிவித்தார். People may view them in a different way, different forms. It is immaterial whether he wears saffron clothes or white clothes, whether he has a tilak here or not. It is a different thing. But he has given something to this country that even those who do not believe in Sanatan, they had to go and bow before him. That is the greatness of, that is the power of Tirukkural. Right from, we do not know Adi, we do not know Anta. So that is Sanatana. Tiruvalluvar's thoughts, his preachings, his life doesn't have Adi, doesn't have Anta. So he is a Sanatana. So what is wrong in calling him a Sanatana Parampara Shishya? சாராதவரை காவி உடை தரித்தவராக உருவகப்படுத்துவது வள்ளுவரை அவமதிக்கும் செயல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான பேனரில் காவி நிற உடையுடன் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சண்முகம், சமத்துவத்தை வலியுறுத்திய திருவள்ளுவரை சனாதனி என்று வரையறுக்கும் ஆளுநரின் கருத்து கண்டனத்திற்குரியது என்றும் இச்செயலுக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தை தனி தலைநகரமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் அலுவலகத்தில் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்ட விவகாரம் குறித்து பதிலளிக்காமல் சென்றார். முதலோடு பேசி எதிர்காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருப்பதை இதற்கு ஒரு தலைநகரமாக உருவாக்குவதற்கு
முதலோடு பேசி நிதிநிலைக்கேற்ப அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கவர்னர் மாளிகையில் இதெல்லாம் நீ குறுக்கியே அதை போட்டு மக்கள் மாளிகையை RSS மாளிகையாக மாற்ற முயற்சி செய்யப்படுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் விழா தமிழகத்தை காவிமயப்படுத்தும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டினார். இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. கடந்த முறை இருந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து இந்த முயற்சியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை காவிமயப்படுத்துவதற்கு ஆளுநர் மாளிகை ஒரு RSS மாளிகையாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். சனாதனத்தினுடைய அடையாளமாக அவர்கள் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது ஒருபோதும் நடக்காது. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இப்ப இருக்கிற அர்லேகர் ஒரு RSS காரர் தான் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் ஸ்ரீநாத் பதிலளிக்காமல் நழுவிச் சென்றார். சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையத்தேவனின் 257வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் உள்ள அவரது சிலைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது மக்கள் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஸ்ரீநாத் அதை பற்றி இப்போது பேச வேண்டாம் என கூறி சென்றார். கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இப்போ பேசுவானா, அப்புறமா பேசுவேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் தேரோட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக தேர் சக்கரம் பின்னோக்கி நகர்ந்ததாக தெரிகிறது. அப்போது சுவருக்கும் தேரின் சக்கரத்துக்கும் இடையே சிக்கி படுகாயமடைந்த ஹர்ஷ்வர்தன் உயிரிழந்தார். படுகாயமடைந்த சஷ்டிகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த ஹர்ஷ்வர்தன் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் சஷ்டிகனுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கோயில் தேரோட்டத்தில் விபத்துகள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இனி கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த ஹர்ஷ்வர்தனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அவர், தேர் திரும்பிய போதுதான் விபத்து ஏற்பட்டதாக கூறினார். அந்த இளைஞர்கள் 2 பேர் அந்த ஆர்வம் இதுல சைடுல வந்ததுனாலதான் அந்த பிரச்சனையை ஒழிய, அதுவும் தேர் நேரா போயிருந்தா கூட இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது. அது ஒரு பக்கமா வந்ததுனால ஒரு சைடு சக்கரம் அந்த சுற்றுச்சுவருக்கு ரொம்ப பக்கத்துல போனதுனால ஒரு நசுங்கி உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கு. மிகுந்த ஒரு வேதனைக்குரிய சம்பவம் தான். பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்தணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வருங்காலம் இந்த மாதிரி விபத்து நடக்காம நாங்கள் அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். பிராந்திய கட்சிகளை ஒடுக்கும் நோக்கத்திலேயே தன்னை கைது செய்ததாக தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சியின் தலைவர் கவிதா குற்றஞ்சாட்டியுள்ளார். புதிய தலைமுறையின் செயல் ஆசிரியர் பிரேம் சங்கருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் கூறியதை இப்போது பார்க்கலாம். Union governments have multiple times played with this idea of minimizing the federalism concept. They have time and again tried to put down the state governments, marginalize the regional parties. Well, that was the effort that they have done when they arrested me. Even KCR Garu himself, my father, had said that they couldn't do anything to me, so they arrested my daughter, etc. That's in the past. The fact of the matter is that Union government is going to try and stifle regional parties. Now I'm a regional party. I need to put up a fight with the Union government. I need to fight with the party in power. But what am I fighting for? People of Telangana, people of India, and the issues that I believe in. I believe in a lot of issues. The Telangana movement had taught me how to fight for people, how to stand with the people. So I'm not going to give up. I'll keep fighting. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் கர்நாடகா எல்லையை நோக்கி முற்றுகை பேரணி நடத்தினர். சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் தஞ்சாவூரில் தொடங்கிய இந்த பேரணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். சட்டத்தை
நிறைவேற்றுகிற பாராளுமன்றம், அதனை நிறைவேற்றி செயலாற்றுவதை கண்காணிக்கக்கூடிய பாராளுமன்றம், அதனை கேலிக்கூத்தாகிற வகையில் சித்தராமையாவும் DK சிவகுமாரும் சட்டமன்றத்தில் பேசுவதே அரசியல் சாசனத்திற்கு முரணானது. பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவது. எனவேதான் இந்த அணை கட்டுமான பணி என்பது கர்நாடக விவசாயிகள் எதிர்க்கிறோம். மேகதாட்டுக்கு எதிராக கர்நாடக விவசாயிகள் இருக்கிறார்கள். தமிழக விவசாயிகள் ஒன்று கூடி எதிர்க்கிறோம். மேகதாது அணை திட்ட முன்னெடுப்புக்கு கண்டனம் தெரிவித்து திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேகதாது அணை கட்டி தமிழ்நாட்டை பாலைவனமாக்க கர்நாடக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இத்திட்டத்துக்கு மத்திய அரசு துணை போவதாகவும் விமர்சித்தனர். மேலும் கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.